ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவருக்கு 2 நாளா பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் ஹெக்டிக்கா போயிட்டுருக்கு. ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவ இந்த ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த மாரி டைம்ல மட்டும் சனி, ஞாயிறு ஃபுல்லா வேலை பார்ப்பாரு. நைட்டு ஃபுல்லாவும் வேலை இருக்கும். எப்ப தூங்குறாரு, எப்ப எந்திரிக்கிறாருன்னே எங்களுக்கு தெரியாத அளவுக்கு தான் இருப்பாரு. அதில நமக்கு என்ன பிரச்சனைனா, இந்த 2 வாண்டுங்களையும் ஃபுல் டே நம்ம பார்த்துக்கிற மாரி இருக்கும். வீட்ல இருக்கிற மத்த வேலையும் பார்த்துட்டே தான் இருப்பேன். அவர் தலை வெளியில தெரிஞ்சிருச்சுனாவே, தெய்வமே காப்பாத்த வந்துட்டீங்களா தெய்வமேங்கிற மாரி தான் எனக்கு இருக்கும். அந்த சாயந்தரம் ஆக ஆக எனர்ஜி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆகி, எப்படா நம்ம பாடிக்கு ரெஸ்ட் குடுப்பீங்கங்கிற மாதிரியே ஆயிரும். ஆனா என்ன வேலை இருந்தாலும் சாயந்தரம் வந்து எப்படியாவது ஒரு டீ மட்டும் எனக்கு போட்டு குடுத்துருவாரு. அப்படியே துவண்டு கிடக்கிற நமக்கு அந்த ஒரு டீ பெரிய தேவாமிர்தமா இருக்கும். ஸ்கூலுக்கு சப்பாத்தி வேணும்னு முகில் கேட்டிருந்தான். சரி மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சிரலாம் அப்படின்னு அதான் பண்ணிட்டு இருக்கேன். கேரட் பன்னீர் சப்பாத்தி இந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. ஒரு 4 கேரட் எடுத்தேன். நல்லா கழுவிட்டு தோல் சீவி குட்டி குட்டியா கட் பண்ணி மிக்சர் ஜார்ல ஃபர்ஸ்ட்டு விழுதா அரைச்சுக்கோங்க. நல்லா நைஸாவே அரைச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சம் திப்பி திப்பியா இருந்தா கூட சப்பாத்தி தேய்க்கும் போது கஷ்டமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட்டு தண்ணி சேர்த்தே அரைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 பிளாக் பன்னீரை குட்டி குட்டியா கட் பண்ணி அது கூடவே சேர்த்து அதையும் நல்லா விழுதா அரைச்சுக்கிட்டேன். எப்பவும் போல் கோதுமை மாவில் உப்பு சேர்த்து இந்த விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு பிசைஞ்சிக்க வேண்டியது தான். இது வந்து மெஷர்மெண்ட்ஸு அப்படின்லாம் கிடையாதுங்க. சும்மா நமக்கு தெரியும் இல்லையா? 4 கேரட் எடுத்தேன். சப்பாத்தி மாவு கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கப் மாவு எடுத்தேன். காலையில் 6:30 அப்படிங்கிறப்ப முகில் ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால மாவையுமே இப்படி பிசைஞ்சு வச்சுட்டேன்னா காலையிலத்துக்கு எனக்கு யூஸ் ஆகும். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?